அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. 2/5/2024 சித்திரை மாதத்தின் 19ஆம் நாள் வியாழக்கிழமை. மிகவும் விசேஷமான நாள். இந்த நாள் பாத்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள் ஒன்றாக கூடி வரும் நாள். அத்துடன் 3 திதிகள் கூடி வரும் நாள். அதிகாலை 12:28 வரைக்கும் திருவோண நட்சத்திரம், இரவு 11:03 வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரம், பின்பு சதயம். இவ்வாறு 3 நட்சத்திரங்கள் ஒன்றாக கூடி வருது. அதே நாள்ல அதிகாலை 1:09 வரைக்கும் அஷ்டமி திதி, இரவு 10:57 வரைக்கும் நவமி திதி, பின்பு தசமி திதி. 3 நட்சத்திரங்கள், 3 திதிகள், இது எல்லாமே ஒரே நாள்ல கூடி வருது. அப்படின்னா அந்த நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது. நவ கிரகங்களின் அருளும் அனுக்கிரகமும் நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய நாள். இந்த நாள்ல நம்ம நினைத்தது நடக்க, குறிப்பா நினைத்த வேலை கிடைக்க, அரசாங்க வேலை கிடைக்க, வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்க, உங்கள் குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்க, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை உண்டாக, பண தேவைகள் பூர்த்தியாகன்னு நிறைய விஷயங்களை சொல்லலாம். மொத்தத்துல நம்ம இன்னைக்கு என்ன நினைச்சு வழிபாடு செய்யறோமோ அதற்கான பலன் நமக்கு நிச்சயமா கிடைக்கும். இந்த நாள்ல செய்ய வேண்டிய நிறைய சிறப்பு தாந்திரிகங்கள் இருக்கு. அதுல முதல் தாந்திரிகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நாள்ல எந்த நேரத்துலனாலும் நீங்க இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யலாம். இதற்கு தேவையான பொருள் 5 கிராம்பு, நெய், ஒரு அகல் விளக்கு, அவ்வளவேதான். நீங்க பூஜை அறையில எப்பவும் போல விளக்கேற்றி வச்சுக்கோங்க. பூஜை அறையில வாராகி தேவிக்கு பிடித்த பிரசாதங்களை வைங்க. வாராகி தேவிக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லுங்க. அதே நேரத்துல வழிபாட்டெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு இந்த பரிகாரத்தையும் சேர்த்து செஞ்சிருங்க. இப்ப அகல் விளக்கு எடுத்து வச்சாச்சு. 5 கிராம்பு அகல் விளக்குல போடணும். கிராம்பு பாத்தீங்கன்னா மொட்டெல்லாம் உடையாம நல்ல கிராம்பா இருக்கணும். போட்டுட்டு நல்ல நெய் ஊத்துங்க. நெய் ஊத்திட்டு ஒரே ஒரு கற்பூரத்தை அதன் மேல வச்சு பொருத்திடுங்க. அந்த கிராம்பு எரியிற வரைக்கும் கற்பூரத்தை விட்டு சிறு சிறு துண்டுகளாக சேர்த்துக்கிட்டே இருங்க. பச்சை கற்பூரம் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. பச்சை கற்பூரம் இல்லாத பட்சத்துல நீங்க சாதாரண கற்பூரத்தை தாராளமா பயன்படுத்திக்கலாம், தவறு கிடையாது. இப்ப கிராம்பு நல்லா கருகுமா அப்படின்னா கருகாது. ஆனா நெய்யோட சேர்ந்து அந்த கிராம்பானது வெந்து அப்படி முழுசு முழுசாவே இருக்கும். அந்த கிராம்பு எடுத்து நீங்க என்ன செய்யணும்னா, ஆறுன பிறகு, அதாவது சூடா இருக்கும் இல்லையா, அதை எடுத்து பொடி பண்ணி நீங்க ஒரு சின்ன பாக்ஸ்ல போட்டு எங்கேயாவது வெளியில போகும்போது அதை பொட்டு மாதிரி கொஞ்சோண்டு நெய் கலந்து பொட்டு மாதிரி வச்சுட்டு போங்க. நீங்க எதுக்காக நீங்க வெளியில போறீங்களோ, என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அதுல கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். இது ஒரு வசிய திலக மாதிரி. இத மாதிரி சக்தி வாய்ந்த நாள்ல கிராம்பை எரிச்சு நம்ம சேகரித்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம வீட்லயுமே சக்தியை உண்டாக்கும், தெய்வீக சக்தியை உண்டாக்கி கொடுக்கும். இந்த எளிமையான பரிகாரத்தை நாளை இரவுக்குள் உங்களுக்கு எப்ப நேரம் கிடைச்சாலும் செய்யுங்க. இப்ப நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், அஷ்டவராகி உபாசனை பயிற்சியில கலந்துக்க விரும்பினாலும், பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும், தெய்வ உபாசனை பயிற்சியில பங்கு பெற விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது. வாராகி தேவி அருளால் நல்லதே நடக்கட்டும்.